முழுக்க அப்படியே நம்புற மாதிரியே பேசினான். அப்படியே யார்கிட்டயாச்சும் கடை வாங்கியாவது நீங்கள் எனக்கு போட்டு விடுங்க 25,000, இல்லை அப்படின்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, உன்னோட பேர்லேயும் உன்னோட ஹஸ்பண்ட் பேர்லேயும் நான் போய் கேஸ் கொடுத்துருவேன். அவன் வந்து எனக்கு வந்து அண்ணனா, நான் வந்து அவனுக்கு வந்து தங்கச்சியான், அதனால வந்து அவன் வந்து என்னை ஏமாற்ற மாட்டானா. ஃப்ராடு முழுக்க அப்படியே நம்புற மாதிரியே பேசினான். அப்படியே எப்படி நம்ம பிரெயினை வாஷ் பண்ணுமோ அந்த மாதிரி நேற்று என்ன பிரெயினை போட்டு வாஷ் பண்ணி கொஞ்ச நேரத்தில் நானே நம்பிட்டேன் அவன் உண்மையாக தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பழைய 5 ரூபாய் காயின் வச்சிருக்கீங்களா? பழைய 5 ரூபாய் நோட் இருக்கா? அதுவும் குறிப்பா டிராக்டர் படம் போட்ட நோட் வச்சிருக்கீங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா உடனே அந்த நோட்டையும் காயினையும் கொடுத்துட்டு 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம், வீட்டுக்கே வந்து பணம் தருவோம் அப்படின்னு சொல்லி இப்பவும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. 2024 இது ரிலேட்டடா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு 2 5 ரூபா நோட்டுக்கு, ஒரு 2 5 ரூபாய் நோட்டுக்கு 42 லட்சம். ஒரு இந்திக்காரன் 40 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கான் வேற கம்பெனி. ஓகே, அவன் 750 ரூபாய் கட்டுங்க, நான் 42 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். நான் 1500 ரூபாய் கட்டுங்க, உங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றேன். ஒரு டிராக்டர் போட்டோ இருக்கணும். ஆமா, அந்த பிக்சர் இருக்கணும், அந்த போட்டோவை அனுப்புங்க பார்க்கலாம். நோட் கிளியாம இருக்கணும், பேனால எழுதாம இருக்கணும். அந்த மாதிரி நோட் இருந்துச்சுன்னா 4 lakh போகுது. ஃபர்ஸ்ட் 4 lakhக்கு ஒரு பில் பண்ணிக்கிங்க சார். எப்படி சார் இப்படி ஏமாத்துறீங்க? என்ன சார் எப்படி சார் இப்படி ஏமாத்துறீங்க? இப்படி ஏமாத்துறோமா? நீங்க போடுங்க, போட்டு அதுக்கப்புறம் தெரியும் சார் ஏமாத்துறோமா என்ன பார்க்கணும். ஏமாத்துறேன் ஒரு பதில் ஒன்று சொல்லிட்டு வேலை தெரியலையே இருக்கேன். இல்லை சார், உங்களுக்கு வேலை தெரியலன்னா இப்போ எங்களுக்கும் வேலை இல்லாமையா சார் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து ஒரு காலையில இருந்து 10,000 பேர் லோகோ வேணும், போய் கேளு அடுத்தவங்க. சார் இந்த மாதிரி இப்பெல்லாம் யாரும் ஏமாத்துறது இல்லை. பழைய ரூபாய் நோட்டுக்கு நாங்கள் பல லட்சம் தரோம் அப்படின்னு சொல்லி அந்த மோசடி கும்பல் இப்போ யாரும் எதுவும் செயல்படுறது இல்லை. அந்த ஸ்கேம் கும்பல் இப்போ இல்லை அப்படின்னு நினைச்சா இப்பவும் நிறைய பேரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸ், டிரான்சாக்ஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு இந்த கும்பல் இப்பவும் பல பேரை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதை நம்பி பல பேரும் ஏமாந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல ஒரு தம்பதி இந்த கும்பலை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. அதனால தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி பழைய தாள் வாங்குறேன்னு சொல்லி சொன்னால் யாருமே ஏமாந்துடாதீங்க. எனக்கு வந்து 7/5/2026 நேற்று நடந்த ஒரு கதை எனக்கு நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, நான் போயிட்டு உன் பேரில் போய் உன்னோட பேர்லேயும் உன்னோட ஹஸ்பண்ட் பேர்லேயும் நான் போய் கேஸ் கொடுத்துருவேன். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து யாருமே 5 ரூபாய் தாள், இந்த பழைய 10 ரூபாய் தாள், இந்த பழைய 500 ரூபாய் தாள், 100 ரூபாய் தாள்னால் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் சேல்ஸுக்குன்னு சொல்லி சொன்னால் தயவு செஞ்சு அதை நம்பி யாருமே ஏமாந்துடாதீங்க. ஏன்னா அந்த ஏமாந்தாளில் நானும் ஒரு ஆள். அதனாலன்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்ம உழைக்கிற காசு தான் நம்மளுக்குன்னு சொல்லி நீங்கள் என்றைக்குமே நம்புங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இது மாதிரின்னு சொல்லிட்டு பழைய 5 ரூபாய் தாள் வந்து வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து கால் பண்ணி பேசியிருக்காரு. பேசின உடனே அவங்க வந்து நீங்கள் 1800 ரூபா போட்டால் தான் உங்களோட நம்பரை வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 1800 ரூபா போட்டு விட்டுருக்காரு. இவங்களாம் அந்த கும்பல் பல விதமாக ஸ்கெட்ச் போட்டு ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. வர நம்பரை பிளாக் பண்ணாலுமே புது நம்பர்லேருந்து கால் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. போட்டு விட்டதுக்கப்புறமா திரும்பி தொடர்ந்து 3 நாள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நேற்று ஈவினிங்காக ஒரு 4 மணி இருக்கும். நான் ஃபஸ்ட்டே இது ஸ்கேமாக தான் இருக்கும்னு நான் நினச்சேன். இப்போ இந்த சாரோட சேனலை நான் பார்த்ததுக்கப்புறமா தான் இது ஒரு ஸ்கேம், இதை நம்பவே கூடாதுன்னு நான் வந்து நல்லா சிந்திச்சேனே. நான் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போனால் இந்த சாருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் இந்த சாரோட வீடியோவை பார்க்கல அப்படின்னா நான் உண்மையே என்னோடய 25,000 நான் இழந்திருப்பேன். அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோவை பார்த்து உஷாராகி அந்த கும்பல்கிட்டேருந்து தப்பிச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் வந்து இதுமாரி காசு எடுத்துகிட்டு வந்த வேன் வந்து நிற்கிது, உங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து 25,000 ப்ளஸ் இது டெலிவரி சார்ஜுன்னு சொல்லி 500 ரூபா போட்டாங்க. ஆனால் நான் வந்து என்ன சொன்னேன், சரிங்க சார் நான் போட்டு விட்றேன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் நான் போட்டே விடல, ஏன்னா அது ஃபஸ்ட்டே எனக்கு ஸ்கேமுன்னு தெரியும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இது யார்கிட்டயாச்சும் கடை வாங்கியாவது நீங்கள் எனக்கு போட்டு விடுங்க 25,000 சொன்னதுக்கப்புறமா அவன் என்ன செஞ்சான், இல்லை அப்படின்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, நான் போயிட்டு உன் பேரில் போய் உன்னோட பேர்லேயும் உன்னோட ஹஸ்பண்ட் பேர்லேயும் நான் போய் கேஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா சரி நீ போய் கேஸ் கொடு, என்ன நடக்குதுன்னு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா
நான் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னா நீனும் உன்னோட ஹஸ்பண்டும் இப்போ இந்த 19 லட்சத்தை நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னதுக்கப்புறமா சரி உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறமா திரும்பி அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி வந்து மேம் இதுமாரி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து 2 பெட்டி நிறையா காசு எடுத்துகிட்டு வருவாங்க, 3 பேருமே ஆர்மி. அதில் ஒரு சார் வந்து சீனியர் ஆஃபீஸர், அவர் பேர் வந்து ராஜ்குமார். இது மாதிரி வந்து அந்த ஏஜெண்ட் பேர் வந்து எங்ககிட்ட பேசினவன் பேர் வந்து வேல்முருகன் அவன் பேர். அவன் வந்து எனக்கு வந்து அண்ணனா, நான் வந்து அவனுக்கு வந்து தங்கச்சியான். அதனால் வந்து அவன் வந்து என்னை ஏமாற்ற மாட்டானான். அதுக்கப்புறமா சொல்லிவிட்டு அப்படியே அந்த ஃப்ராடு முழுக்க அப்படியே நம்புகிற மாதிரியே பேசினான். அப்படியே எப்படி நம்ம பிரெயினை வாஷ் பண்ணமோ அந்த மாதிரி நேற்று என்னை பிரெயினை போட்டு வாஷ் பண்ணி கொஞ்ச நேரத்தில் நானே நம்பிட்டேன் அவன் உண்மையாக தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் என்ன சொன்னேன், சரிங்க சார் அப்படியா இருந்தால் அந்த 19 லட்சம் நீங்கள் என்கிட்ட தானே எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறீங்க, அந்த 19 லட்சத்தில் வந்து நீங்கள் 25,000 எடுத்துக்கிட்டு பாக்கி காசு என்கிட்ட கொடுத்துட்டு இந்த 5 ரூபா தாளை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னதுக்கப்புறமா இனிமேல் வந்து நான் உன்கிட்டலாம் பேச மாட்டேன். திரும்பி நான் என்னென்ன சொன்னேன்னா, என்னோடய தாய் மாமா வந்து எஸ்ஐயா போலீஸாக இருக்காங்க, என்னோட சின்ன மாமா வந்து கிரிமினல் லாயராக இருக்காங்க, என்னோட மாமனார் வந்து அவரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக தான் இருக்காங்க. அப்போ என்னோடய ஃபேமிலி சரௌண்டிங்கில் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயினா எப்படி பேசுவாங்க, அவங்க அவங்களோட ஸ்லாங் எப்படி பேசுவாங்கன்றது எனக்கு தெரியும். அதனால் இவன் பேசுகிறது எதுவுமே என்னால் நம்பவே முடியல. இவன் உண்மையாகவே இவன் ஆர்மி தானா இல்லை எப்படின்ற போல் எனக்கே கொஞ்சம் நேரத்தில் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டான், இவன் நம்மளை ஸ்கேம் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து உன் ஃப்ராடு தனத்தை நீ என்கிட்டே போட்டு காட்டுறடா, நீ ஃப்ராடுன்றதை நான் எப்போயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னோடய ஹஸ்பண்டை எந்த அளவுக்கு ரொம்ப மட்டமாக பேசணுமோ, என்னை எந்த அளவுக்கு அவன் மட்டமாக பேசணுமோ, ரொம்ப கொச்சத்தனமாக, அது எப்படி சொல்கிறது, அந்த வார்த்தைக்கு நான் என்ன தான் நான் சொல்கிறது, என்ன தான் நான் பேசுறதுன்னே தெரியல. அந்தமாரி வார்த்தையை நான் பேச நான் விரும்பலை. அதனால தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இந்தமாரி ஸ்கேமில் போய் யாரும் மாட்டிக்காதீங்க. நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 1800 ரூபாயை கொடுத்து நான் இழந்துட்டேன். எப்படி சொல்கிறது, இந்த சாரோட வீடியோவை நான் பார்க்கலனாலும் நான் 25,000 நான் சீரியஸாகவே சொல்கிறேன், நான் இழந்திருப்பேன். நான் கும்பர திருச்செந்தூர் முருகன் உங்களை எப்பயுமே நல்லா வச்சிருப்பாருங்க சார். ஸோ தயவு செய்து இந்த மாதிரி பழைய ரூபாய் கொடுத்தா பல லட்சம் தரோம், காயினை கொடுத்தா இவ்வளோ லட்சம் தரோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துற கும்பலை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா பல விதமாக உங்களை நம்ப வைக்கிறதுக்காக அந்த கும்பல் வித்தியாசமாக போய் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உண்மையிலேயே வந்து அரசு அதிகாரிகள் பேசுகிறாங்க, இந்த துறையிலேருந்து பேசுகிறாங்க, அதுக்கான எவிடன்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது, இந்தோனேஷியாவில் எக்ஸிபிஷன் நடக்குது, ஸோ அதுக்காக தான் இவ்வளோ அமௌண்ட் அவங்க தாராங்க, இப்படிலாம் சொல்லி ஏமாற்றுவாங்க. ஸோ தயவு செஞ்சு நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துடாது.